ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 3 மீனவர்கள் ஒரு விசைப்படகை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து உரிய ஆவணங்களை பெற்று திங்கட்கிழமை மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அப்போது நெடுந்தீவி நிலப்பரப்பில் வைத்து இலங்கை கடற்படையினர் 3 மீனவர்களையும் அவர்கள் வந்த படகையும் சுற்றி வளைத்து பிடித்தனர். தொடர்ந்து மீனவர்களை படகுடன் காரை நகர் முகாமிற்கு அழைத்து சென்று முதற்கட்ட விசாரணையை மேற்கொண்டனர். அதன் பின்னர் 3 மீனவர்களும் விசாரணைக்கு பின்பு யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆங்கில புத்தாண்டு பிறக்க உள்ள நிலையில் ராமேஸ்வரம் மீனவர்கள் கைது சம்பவம் மீனவர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரவுடிகளை ஏவி போலீசார் தன்னை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக வழக்கறிஞர் ஒருவர் காவல் இணை ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தண்டையார்பேட்டையை சேர்ந்த வழக்கறிஞர் சுப்ராஜ் என்பவர் வழக்கு ஒன்றில் போலீசார் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கோரி தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்நிலையில் இதற்கிடையே ரவுடிகளை ஏவி தன்னை கொலை செய்ய போலீசார் திட்டமிட்டுள்ளதாக கூறி சுப்ராஜ் தண்டையார்பேட்டையில் உள்ள காவல் இணை ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட சென்றார். அப்போது புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல் இணை ஆணையர் செல்போன் மூலம் தெரிவித்ததால் வழக்கறிஞர் அங்கிருந்து சென்றார். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான தாவேகா நிர்வாகிகள் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, சி.டி. நிர்மல்குமார் உள்ளிட்டோரிடம் அதிகாரிகள் 8 மணி நேரம் விசாரணை நடத்தினர். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்ற நிகழ்வில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. கரூரில் நடத்தப்பட்ட சிபிஐ விசாரணையின் போது தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த், கட்சியின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்திருந்தனர். இதைத் தொடர்ந்து டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகுமாறு அனுப்பப்பட்ட சம்மனை ஏற்று தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகள் ஆஜராகினர். கரூர் சம்பவம் தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பிய அதிகாரிகள் காலை 11 மணி முதல் இரவு 8 மணி வரை இவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். செவ்வாய்க்கிழமையும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றனர். போக்சோ வழக்கை முறையாக விசாரிக்காததால் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 9 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும்படி தமிழக அரசுக்கு மாநில தலைமை உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. 15 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக 2022ஆம் ஆண்டு சிறுமியின் தந்தை அளித்த புகாரின் மீது வேலூர் அனைத்து மகளிர் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற புகாரை விசாரித்த மனித உரிமை ஆணைய புலன் விசாரணை பிரிவு அறிக்கையை தாக்கல் செய்தது. அதில் பாதிக்கப்பட்ட சிறுமியை தாமதமாக மருத்துவ பரிசோதனைக்கு உள்ளாக்கியதாகவும் சம்பவம் குறித்து மாவட்ட குழந்தைகள் நல அதிகாரிக்கு தகவல் தெரிவிக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. வழக்கை விசாரித்த மனித உரிமை ஆணைய தலைவர் நீதிபதி மணிக்குமார் மற்றும் உறுப்பினர் கண்ணதாசன் அமர்வு மகளிர் போலீசார் தங்கள் கடமையை செய்யாமல் புறக்கணித்துள்ளதன் மூலம் மனித உரிமையை மீறியுள்ளதாகவும், ஆகவே பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 9 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசிற்கு உத்தரவிட்டனர். இந்த தொகையை அப்போதைய ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்களிடமிருந்து வசூலித்துக் கொள்ளலாம் எனவும், வழக்கை டிஎஸ்பி அந்தஸ்து அதிகாரியை நியமித்து மீண்டும் விசாரணை செய்து 3 மாதங்களில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் எங்கு திரும்பினாலும் போராட்டம் நடத்தப்படுவதாகவும், இதுகுறித்து எந்த கவலையும் இல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அவர், கடந்த 13 ஆண்டுகளில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு 7500 ரூபாய் மட்டுமே ஊதிய உயர்வு வழங்கப்பட்டதாகவும், அரசு பணியில் குறைந்த ஊதியத்தில் பணியாற்றும் எளிய மக்களை போராடும் சூழலுக்கு தள்ளியிருப்பது கண்டிக்கத்தக்கது எனவும் தெரிவித்துள்ளார். வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி போராடினால் அடக்குமுறையை தான் திமுக அரசு பரிசாக அளிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதேபோல இடைநிலை ஆசிரியர்கள் பிரச்சினைக்கு
பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களின் போராட்டம் காவல்துறையின் அடக்குமுறைக்கு ஆளாவது சரியல்ல என கண்டனம் தெரிவித்துள்ளது. தஞ்சை கரம்பை பகுதியில் சிறுமி சாப்பிட்ட ஐஸ்கிரீமில் துருப்பிடித்த கம்பி இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கரம்பை கிழக்கு தெருவில் வாகனத்தில் வந்து விற்பனை செய்யப்பட்ட ஐஸ்கிரீமை காவியா என்ற சிறுமி 45 ரூபாய் கொடுத்து வாங்கியுள்ளார். அதனை சாப்பிட்ட போது தொண்டையில் ஏதோ சிக்கியதால் வலியால் துடித்த சிறுமி அந்த பொருளை எடுத்து பார்த்தபோது துருப்பிடித்த கம்பி என தெரிய வந்ததை தொடர்ந்து பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து ஐஸ்கிரீம் உரிமையாளரிடம் கேட்டபோது முறையாக பதில் அளிக்காததால் பெற்றோர் கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதற்கிடையே துருப்பிடித்த கம்பி இருந்த ஐஸ்கிரீமை சிறுமி சாப்பிடும் சிசிடிவிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அடுத்த நசரத்பேட்டையில் அடுத்தடுத்து 4 கடைகளின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் பணம் மற்றும் செல்போன்களை திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பூவிருந்தவல்லி அருகே நசரத்பேட்டை பஜார் அகரமேல் பகுதியில் நள்ளிரவில் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் மளிகை கடை, காய்கறி கடை உள்ளிட்ட 4 கடைகளில் பூட்டை உடைத்து 5000 ரூபாய், 2 செல்போன்கள் மற்றும் 4000 ரூபாய் மதிப்பிலான சிகரெட் உள்ளிட்டவற்றை திருடிச் சென்றனர். இதனிடையே இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் இரும்பு கம்பியால் கடையின் பூட்டை உடைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இரவு நேரங்களில் ரோந்து பணியை அதிகப்படுத்தி கொள்ளை சம்பவங்களை தடுக்க வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரபல சீரியல் நடிகை நந்தினி பெங்களூருவில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரபல தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் சீரியலின் படப்பிடிப்பு பெங்களூருவில் நடைபெற்று வருகிறது. இதனால் பெங்களூருவில் தங்கி நந்தினி சீரியலில் நடித்து வருகிறார். இதற்கிடையே அவர் தங்கியிருந்த அறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக நந்தினி மீட்கப்பட்டுள்ளார். கடைசியாக நடித்த காட்சியில் விஷம் அருந்தி தற்கொலை செய்வது போல் நந்தினி நடித்த நிலையில் அவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அவரின் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கோயில்களில் முதல் மரியாதை எப்போதும் தெய்வத்திற்கு தான் என்று மடாதிபதிக்கு சிறப்பு மரியாதை கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரம் தேவராஜ சுவாமி கோயிலில் ஆசிரம மடாதிபதிக்கு 1992ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வந்த பஞ்சம் முத்திரை நிறுத்தப்பட்டதை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது சிறப்பு மரியாதைகளை ஒருபோதும் உரிமையாக கோர முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கோயிலில் முதல் மரியாதை தெய்வத்துக்கு தான் என கூறி இது சம்பந்தமாக அறநிலையத்துறையை அணுகுமாறு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியது. நெல் கொள்முதல் தொடர்பாக தஞ்சையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் 10 அமைச்சர்களும் 8 மாவட்டங்களை சேர்ந்த விவசாயிகளும் கலந்து கொண்டனர். அறுவடை செய்யப்பட்ட நெல்லை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிகள் விற்பனை செய்வது வழக்கம். இந்த கொள்முதல் நிலையங்களை திறப்பது, நெற்பயிர்களை உரிய நேரத்தில் கொள்முதல் செய்வது போன்ற பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதையடுத்து தஞ்சாவூரில் நடந்த முத்தரப்பு ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர்கள் KN நேரு, MRK பன்னீர்செல்வம், அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் 8 மாவட்ட விவசாயிகளுடன் கலந்து ஆலோசித்தனர். இதில் பேசிய அமைச்சர் சக்கரபாணி, சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு 10 லட்சம் டன் நெல் கூடுதலாக கொள்முதல் செய்யப்பட்டதாகவும் 4706 கொள்முதல் நிலையங்கள் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இவற்றை கண்காணித்திட மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூட்டத்தில் உறுதி அளிக்கப்பட்டது. மார்பில் போட்டு வளர்த்த மகன் அன்புமணி தனது முதுகில் குத்துவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். சேலம் பொதுக்குழுவில் பேசிய அவர் அன்புமணிக்கு எந்த குறையும் வைக்கவில்லை என கண்ணீர் விட்டு அழுதார். பொதுக்குழுவில் அவர் உரையாற்றியது தற்போது காண்போம். எனக்கு இருக்கின்ற அந்த ஆதங்கத்தை கொட்டி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள எனக்கு 1 மணி நேரம் தேவை.
ஆனாலும் எனக்கு நான் இடையிலே பேசியிருக்கலாம். ஆனாலும் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள், என்ன பேசுகிறீர்கள் என்பதை கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த வகையில் நீங்கள் இந்த பொதுக்குழுவில் அதிகமாக எதிர்பார்த்து வந்திருக்கிறது எந்த கூட்டணி? ஐயாவுக்கு அதிகாரம் கொடுத்து விட்டோம், ஐயா கூட்டணியை இப்பொழுதே அறிவிப்பாரா அல்லது பின்னாலே அறிவிப்பாரா? அடுத்த ஆண்டு இன்னும் ஒரு 2 நாளில் தான் அடுத்த ஆண்டு வருது. எப்போ அறிவிப்பார் என்று அவரோடு இருக்கின்றீர்கள். இந்த பொதுக்குழு செயற்குழுக்கு நீங்கள் ஊர் திரும்பியதும் உங்களை அங்கே இருக்கின்றவர்கள் கேட்கின்ற முதல் கேள்வி, கூட்டணி யாரோடு? அதை ஒன்றும் ஐயா சொல்லலை இப்போது. ஆனால் ஐயா முடிவெடுப்பார், நல்ல முடிவெடுப்பார், நல்ல கூட்டணி அமைப்பார். அது வெற்றி கூட்டணியாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அதில் இந்த 10.5 சின்ன பையன் கூட கேட்குறான், 8 வயசு 10 வயசு பையன் 10.5 என்ன ஆச்சு? வரும்பா வரும், 10.5 வரும் என்று அவனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஆக 10.5 நிச்சயமாக நாம் பெறுவோம். அடுத்தது இங்கு நிறைய பேசப்பட்டது, ஒரு குழு அல்லது ஒரு கூட்டம் அல்லது என்ன எப்படி சொல்கிறது, ஒரு கும்பலா? ஒரு கும்பல். நான் நாகரிகமாக சொன்னேன் குழு என்று. அதெல்லாம் நான் வளர்த்த பிள்ளைங்க தான், நான் பொறுப்பு கொடுத்த பிள்ளைகள் தான் என்னை இப்பொழுது தூற்றுகிறார்கள். அதுவும் மிக கேவலமாக என்னையும் நம்ம கௌரவ தலைவரையும் அவ்வளவு மோசமாக தூற்றுகிறார்கள். நான் ஒரு நாள் தூக்கம் வர்றதில்லை, ஆனாலும் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். அப்போ தூக்கம் வந்தது. இந்த கனவில் எங்கள் அம்மா என்னுடைய தாய் வந்தாங்க. தாய் வந்து ஏன்பா அழறன்னு கேட்டேன். உன் பேரை ஒரு பையன் ஒரு பதிவு போடுறான், கழுத்தில் துணி போட்டு இறுக்கி கொள்ளணும்னு ஒரு பதிவு போடுறான். அந்த பதிவு போட்டவனை கூப்பிட்டு அவனுக்கு பொறுப்பு கொடுக்குறாரு. அப்போ என் தாய் சொல்லிச்சு, அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும், நீ அப்படி வளர்த்துருக்கிற அந்த பிள்ளைய அப்படின்னு. ஆமாம்மா, நான் சரியாக தான் வளர்த்துருந்தா என்னை மார்லேயும் பின்னாலேயும் முதுகுலேயும் கண்ட இடத்துல ஈட்டியால் குத்துற மாதிரி குத்துறான். நான் என்ன செய்யறது? அவனுக்கு ஒரு தகப்பன் உலகத்தில் தன் பிள்ளைக்கு என்ன செய்வானோ அதை விட அதிகமாக நான் அவனுக்கு செய்திருக்கிறேன். என்ன குறை வைத்தேன்? அவர் ஒரு குறையும் வைக்கவில்லை.